ஹாய் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த டாக் டூத் டூனான்னு சொல்லக்கூடிய மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நம்ம ஊரில் பல்லங்கேரை இப்படிலாம் சொல்லுவாங்க, அப்புறம் நாய்ப்பல் கேரை இப்படிலாம் கூப்பிடுவாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா கடலில் வாழக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மீன். இது 150 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. இப்போது நீங்கள் பார்க்குற அந்த 3 மீன் ஒரு மீன் 80 கிலோ, ஒன்று 40 கிலோ, இன்னொன்று 30 கிலோ. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதோட கில்ஸ். அது எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதோட பற்கள் பார்த்திங்கன்னா மிகவும் கூர்மையாக இருக்கும். இந்த நாயோட பல் மாதிரி கூர்மையாக இருக்கிறது தான் இதை டாக் டூத் டூனான்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற கேரைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல் கிடையாது. அதோட பல் ரொம்பவும் சிறிதாக இருக்கும், நம்ம பார்த்தாலே தெரியாது. ஆனால் இதோட பல்கள் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். இதை மற்ற கேரைகள்லேருந்து டிஃப்ரெண்ட் படுத்துறது. அப்புறம் இதோட கண்கள் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரை அதிகமாக கிடைக்காது. மற்ற கேரைகள் ஹார்பரில் ஒரு நாளைக்கு 10,000 கிலோ 20,000 வந்தாச்சுன்னா இது 10 பீஸு 20 பீஸு அந்த அளவுக்கு தான் வரும். கடலில் இதோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா டயத்துலையும் கிடைக்காது. சில சீசன் டைமில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும். கடலில் மிகவும் ஆழமான பகுதிகளில் தான் இந்த மீன் வாழும். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் இந்த மீனை சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதோட மீட்டு பார்த்திங்கன்னா மற்ற கேரை விடைக்கும் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மீன் கூட இது. நம்ம இங்கேருந்து எடுத்து நிறைய பேர் கேரளத்துக்கு தான் இதை கொண்டு வாங்க. கேரளாவில் உள்ளவங்க இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு தான் அதோட முக்கிய காரணம். இதோட கலர் பார்த்திங்கன்னா சில்வரும் ஒரு டார்க் ப்ளூவும் கலந்த மாதிரி தான் வரும். வயிறு சைடில் ஒரு கலர், அப்புறம் மேல் பகுதியில் இன்னொரு கலர், அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் இது கடலில் சின்ன மீன்களை தான் வேட்டையாடி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் கணவாய், நண்டு இவைகளையும் இது வேட்டையாடி சாப்பிடும். இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இது மற்ற சின்ன மீன்களை வேட்டையாடும். அதான் இதோட சிறப்பு அம்சம். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த மீனோட இப்போ என் கையில் இருக்கிற மீனோட லெங்த் 1.5 மீட்டருக்கு மேலே இருக்குது இதோட லெங்த்து. சில மற்ற நாட்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த மீன் ஒரு ப்ரீமியம் ஃபிஷ்ஷாகவே பார்ப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால தான் இது ஒரு ப்ரீமியம் ஃபிஷ்ஷாக சொல்லப்படுது. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் கூட பண்ணி விடுங்க.